வணக்கம். நான் உங்க ஷாலினி. ரிசர்ச் ஸ்காலர் அட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, திருச்சிராப்பள்ளி. என்னோட ரிசர்ச் வந்து மெடிக்கல் இமேஜ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். என்னோட ரிசர்ச்ல லிட்ரேச்சர் ரிவ்யூல ஒன் ஆஃப் த பேஸ் பேப்பரை வந்து எடுத்து ரீட் பண்ணியிருக்கேன். அதை இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பேப்பரோட டைட்டில் வந்து பிளைண்ட் டீநாய்சிங் பை செல்ஃப் சூப்பர்விஷன். இது ஷார்ட்டா நாய்ஸ் டு செல்ஃப் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதோட ஆத்தர் வந்து ஜோஷுவா பாஸ்டன். இது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் பேப்பரு. 2019ல இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் மெஷின் லேர்னிங் அப்படின்ற கான்ஃபரன்ஸ்ல வந்து இந்த பேப்பர் வந்து செலக்ட் ஆயிருக்கு. இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ஸ்ட்ராக்ட்ல 4 விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரேம் ஒர்க் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொபோஸ் பண்ண ஃப்ரேம் ஒர்க் வந்து ஹை டைமென்ஷனல் மெஷர்மெண்ட் எடுத்து அதை டீநாய்ஸ் பண்ணும். இந்த ஃப்ரேம் ஒர்க் ஆகுறதுக்கு வந்து எந்த ஒரு கிளீன் ட்ரைனிங் டேட்டாவும் தேவையில்லை. அதே சமயம் எந்த எஸ்டிமேஷன் ஆஃப் நாய்ஸும் நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்லை. இதுக்கு சிக்னல் பத்தின எந்த ப்ரையர் இன்ஃபர்மேஷனும் வந்து தேவையில்லை. அதாவது ஒரே ஒரு அசம்ஷன் வச்சுட்டு தான் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் டிசைன் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அசம்ஷன் என்ன அப்படின்னா, பியூர் சிக்னலா இருந்ததுன்னா அது கார்லேஷன் இருக்கும். நாய்ஸா இருந்ததுன்னா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி அது இண்டிபெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து ஜே இன்வேரியன்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் எதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, டீநாய்ஸரோட பெர்ஃபார்மன்ஸ் எஸ்டிமேட் பண்றதுக்காக தான் இருக்குது. ஸோ இப்போ டீநாய்ஸ் பண்றதுக்கு ட்ரெடிஷனல் டீநாய்ஸர் அல்காரிதம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா டீப் நியூரல் நெட்வொர்க் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுலையுமே வந்து ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் வச்சு ஜே இன்வேரியன்ட் கம்ப்யூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இந்த டீநாய்ஸரோட அல்காரிதம்க்கு நம்மளால வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து எஸ்டிமேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி 2வது பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. 3வது வந்து டேட்டா செட் பத்தி சொல்றாங்க. நேச்சுரல் இமேஜ் டேட்டா, மைக்ரோஸ்கோபிக் டேட்டா, சிங்கிள் செல் ஜீன் எக்ஸ்பிரஷன் டேட்டான்னு சொல்லி 3 விதமான டேட்டா எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 டேட்டா நேச்சுரல் இமேஜ் டேட்டாவும் மைக்ரோஸ்கோபி டேட்டாஸ்லயும் வந்து பிக்சல் பேஸ் பண்ணி நாய்ஸ் இண்டிபெண்டன்ஸை கால்குலேட் பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. 3வது சிங்கிள் செல் ஜீன் எக்ஸ்பிரஷன் டேட்டா வச்சு இண்டிவிஜுவல் மாலிகூல்ஸோட இண்டிபெண்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து 4வது பாயிண்ட் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து நியூரல் நெட்வொர்க் வந்து நாய்ஸி இமேஜ்ல ட்ரெயின் பண்றதுக்கான ஜெனரலைஸ்டு ஃப்ரேம் ஒர்க்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம கிராஸ் வேலிடேஷன் ஃபார் மேட்ரிக்ஸ் ஃபேக்டரைசேஷனுக்கும் இது வந்து ஜெனரலைஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அப்ஸ்ட்ராக்டை வந்து முடிச்சிருக்காங்க. இன்ட்ரடக்ஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஹை டைமென்ஷனல் மெஷர்மெண்ட் சிக்னல்ல கரப்ஷன்ஸோ இல்லைன்னா அண்டர் சாம்பிளோ இல்லைன்னா நாய்ஸோ இருந்ததுன்னா அதுதான் நம்ம வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இந்த ஹை டைமென்ஷனல் மெஷர்மெண்ட் வந்து எந்த டிவைஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்னு சொன்னா, கேமரா, ஹை ரெசல்யூஷன் கேமரா, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இல்லைன்னா டிஎன்ஏ சீக்வென்சர், இந்த மாதிரி டிவைசஸ்லாம் தான் வந்து இந்த மாதிரி ஹை டைமென்ஷனல் மெஷர்மெண்ட்ஸ், அதாவது தௌசண்ட்ஸ்ல இருந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் டைமென்ஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ். இந்த டிவைசஸ் வந்து நீங்க அதோட மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் லிமிட்டுக்கு மேல வந்து நீங்க யூஸ் பண்றீங்கன்னும் போது தான் அதுல வந்து நாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹை ரெசல்யூஷன் கேமரா சொன்னேன் இல்லையா, அதை எடுத்துட்டு லோ இலுமினேஷன்ல அல்ட்ரா ஃபாஸ்ட் ஃப்ரேம் ரேட்ல வந்து வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அப்பதான் வந்து நாய்ஸ் ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி தான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புக்கும் இண்டிவிஜுவல் மாலிகூல்ஸ் ப்ரோப் பண்ணும்போதும் டிஎன்ஏ சீக்வென்சருக்கு வந்து டென்ஸ்ல இருந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து சைமல்டேனியஸா சீக்வென்ஸ் பண்ணும்போதும் நாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அப்படி இருக்கும்போது ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஆப்ஜெக்ட் வந்து வெரி ஸ்ட்ரக்சர், ரொம்ப ஸ்ட்ரக்சராகவும் ஆப்ஜெக்டோட டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலி கார்லேட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ டீநாய்சிங் பண்றதுக்கு ட்ரெடிஷனல் டீநாய்சிங் மெத்தட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த மெத்தட்ஸ் வந்து நாய்ஸோட ப்ராப்பர்ட்டியும் சிக்னலோட ஸ்ட்ரக்சரையும் லோ லாக்கையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணி தான் வந்து ட்ரெடிஷனல் டீநாய்சிங் மெத்தட் வந்து ஒர்க் ஆகுது. அதே சமயம் இந்த ட்ரெடிஷனல் டீநாய்சிங் மெத்தடோட பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் மெத்தட் வந்து அக்யூரசி. அது இல்லாம ஹைப்பர் பேராமீட்டர்ஸையும் கம்ப்யூட் பண்ண வேண்டியது இருக்கு இந்த ட்ரெடிஷனல் மெத்தட் யூஸ் பண்ணும்போது. அது என்னென்ன அந்த ஹைப்பர் பேராமீட்டர்ஸ்னு சொன்னா, டிகிரி ஆஃப் ஸ்மூத்னஸ், ஸ்கேல் ஆஃப் செல் சிமிலாரிட்டி, ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ், இதெல்லாம் வந்து ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் ஆஃப் த ட்ரெடிஷனல் டீநாய்சிங் மெத்தட்ஸ். அடுத்தது வந்து டேட்டா ட்ரிவன் மெத்தட்ஸ். இந்த டேட்டா ட்ரிவன் மெத்தட்ஸ்ல வந்து xi, yi அப்படிங்கிற பேர் யூஸ் பண்ணி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. xi, yi அப்படிங்கிறது என்னன்னா நாய்ஸ் அண்ட் கிளீன் பேர் வந்து இது. இந்த பேர் வந்து நியூரல் நெட்வொர்க்ல போட்டு இமேஜ் டீநாய்சிங் வந்து நம்ம பண்ண முடியும். அது வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங்ல வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து இந்த ஆத்தர் வெய்ஜர் எட்டல் வந்து 2018ல வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு.
அடுத்தது அதே 2018ல லெக்டினன் அப்படின்ற ஆத்தர் வந்து இந்த கிளீன் டார்கெட்ஸ் வந்து நம்ம தேவையில்ல, நாய்ஸி டார்கெட்ஸ் மட்டுமே வச்சு நம்மளால வந்து டீநாய்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த நியூரல் நெட்வொர்க்கோட பேர் எப்படி இருக்கும்னா xi, xi டேஷ் அப்படின்னு சொல்லி நம்ம மாத்திக்கலாம். xi, yiன்னு இருக்கிறது வந்து xi, xi டேஷ்னு மாத்திருக்காங்க. இந்த நியூரல் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய சூப்பர்வைஸ்டு அப்ரோச்ச வந்து டீப் லேர்னிங்ல இருக்கக்கூடிய கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க் டீநாய்சிங்காக நம்ம யூஸ் பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த ட்ரெடிஷனல் மெத்தட்ஸும் டேட்டா ட்ரிவன் மெத்தட்ஸ்லயும் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் பண்ணும்போது ஒவ்வொரு டார்கெட்டோட மெஷர்மெண்ட்டும் மல்டிபிள் டைம்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால வந்து நாங்க வந்து ஒரு பிளைண்ட் டீநாய்சிங் செல்ஃப் சூப்பர்விஷன் ஃப்ரேம்வொர்க் வந்து நாங்க ப்ரொபோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ரிசர்ச் கேப் இந்த பேப்பர்ல. ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து குரூப் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி குரூப் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னா, ட்ரூ சிக்னல் வந்து தனியாவும், நாய்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட்டாவும் அதுவும் தனியாவும் இருக்கும். ஸோ அது மூலியமா நியூரல் நெட்வொர்க் வந்து டீநாய்சிங் ஃபங்க்ஷனை வந்து ஈஸியா லேர்ன் பண்ணிக்கும். ஸோ அதுக்காக வந்து இவங்க ப்ரொபோஸ் பண்ணியிருக்க மெத்தட்ல வந்து ஃபீச்சர்ஸை வந்து குரூப் பண்றாங்க. அடுத்தது இந்த மாடல் எப்படி டிசைன் பண்றது அப்படின்னு சொல்லி இங்க சொல்லியிருக்காங்க. Y அப்படிங்கிறது வந்து சிக்னல், X வந்து நாய்ஸி மெஷர்மெண்ட், J வந்து சப்செட் ஆஃப் டைமென்ஷன்ஸ். அடுத்தது வந்து J இன்வேரியன்ட்டோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டெஃபினிஷன் வச்சு தான் வந்து செல்ஃப் சூப்பர்வைஸ் லாஸ் ஃபங்க்ஷன் வந்து இவங்களே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரொபோஸ்டு செல்ஃப் சூப்பர்வைஸ்டு லாஸ் ஃபங்க்ஷன். அடுத்தது ப்ரொபோஷன் 1, ப்ரொபோசிஷன் 2 அப்படின்னு சொல்லி 2 ப்ரொபோசிஷன் வந்து எழுதியிருக்காங்க. இங்க ஒரு மெயின் பாயிண்ட் சொல்றாங்க. அதாவது என்னன்னா, by minimizing the self-supervised loss over a class of J invariant function, one may find the optimal denoiser for a given data set. இப்ப நீங்க எடுத்துக்கக்கூடிய டேட்டா செட்க்கு ஒரு ஆப்டிமலான டீநாய்சர் வந்து உங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் லாஸ் ஃபங்க்ஷனை J இன்வேரியன்ட் கிளாஸ் ஃபங்க்ஷனோட சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து சக்சஸ் பண்ணியும் நாங்க இங்க காமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலயும் வந்து சொல்றாங்க. செக்ஷன் 5ல நாங்க காமிச்சிருக்கோம்னு சொல்லி இங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேப்பரோட கோடு வந்து ஜிடப்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு அதனோட லிங்க் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சில சப்ளிமெண்டரி மெட்டீரியல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டட் ஒர்க். இந்த ரிலேட்டட் ஒர்க் வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, சிக்னலோட ஸ்ட்ரக்சரை கேட்டகரைஸ் பண்ணி தான் வந்து இந்த ரிலேட்டட் ஒர்க் எழுதியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சிக்னலோட கேட்டகரிஸ் தான் என்னென்னா ஸ்மூத்னஸ், செல் சிமிலாரிட்டி, ஜெனரேட்டிவ், காசியானிட்டி, ஸ்பார்சிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ், கம்ப்ரசிபிலிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சிக்னல், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நாய்ஸ். ஸோ இதை பொறுத்து தான் வந்து ரிலேட்டட் ஒர்க் எழுதியிருக்காங்க. சைஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ், த்ரெஷோல்ட் ஆஃப் ஸ்பார்சிட்டி, நம்பர் ஆஃப் பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் இதெல்லாம் தான் வந்து டீநாய்சிங் மாடலோட ஹைப்பர் பேராமீட்டர்ஸ். இந்த ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் தான் டிகிரி ஆஃப் டீநாய்சிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறம் கிரவுண்ட் ட்ரூத் இமேஜ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நம்மளால ஆப்டிமல் பேராமீட்டர் கம்ப்யூட் பண்ண முடியும். அதாவது கிரவுண்ட் ட்ரூத் லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல் சூப்பர்வைஸ்ட் லாஸ் வந்து கம்ப்யூட் பண்ண முடியும். ஸோ கிரவுண்ட் ட்ரூத் இன் டேட்டா இருந்துச்சுன்னா அதுக்கான செல் சூப்பர்வைஸ்ட் லாஸ் ஃபங்க்ஷன் என்னன்னா இதுதான் அங்க கொடுத்துருக்காங்க. அப்படி கிரவுண்ட் ட்ரூத் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால வந்து லாஸ் கால்குலேட் பண்ண முடியாது. ரிலேட்டட் ஒர்க் பத்தி டீட்டெயிலா வந்து இந்த இடத்துல பார்க்க போறது இல்ல. ஸோ அதனால நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து போயிடலாம். கேலிப்ரேட்டிங் ட்ரெடிஷனல் மாடல்ஸ். சைஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ், த்ரெஷோல்ட் ஆஃப் ஸ்பார்சிட்டி, நம்பர் ஆஃப் பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் இதெல்லாம் தான் வந்து டீநாய்சிங் மாடலோட ஹைப்பர் பேராமீட்டர்ஸ். இந்த ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் தான் டிகிரி ஆஃப் டீநாய்சிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து லாஸ் ஃபங்க்ஷன் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. தீட்டா அப்படிங்கிறது வந்து ஆப்டிமல் பேராமீட்டர், எஃப் ஆஃப் தீட்டா அப்படிங்கிறது ஃபேமிலி ஆஃப் டீநாய்சரு. அப்படி இருக்கும்போது அதனுடைய ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இங்க மேல போனீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கிரவுண்ட் ட்ரூத் பிளஸ் நாய்ஸ் வேரியன்ஸ் அதுதான் வந்து செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் லாஸ். ஸோ செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் லாஸ் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா எல் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்.
அதுதான் இங்க இருக்கு f of x minus x square. இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா கிரவுண்ட் ட்ரூத் லாஸும் பிளஸ் நாய்ஸ் வேரியன்ஸும் வச்சு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. given in equation 2. அடுத்தது ஃபிகர். இந்த ஃபிகரோட எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து இந்த ஒரு பேராகிராஃப்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல் பேராகிராஃப்மே அந்த ஃபிகரோட எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த ஃபிகர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா கிளாசிக் மீடியன் ஃபில்டரை வந்து GR அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணலாம். டோனட் மீடியன் ஃபில்டரை வந்து FFR அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்படி ரெப்ரசென்ட் பண்ணும்போது லாஸ் வந்து கால்குலேட் பண்ணி கம்பேர் பண்றோம். லாஸ் ரேடியஸ் ஆஃப் மீடியன் ஃபில்டருக்கும் மீன் ஸ்கொயர் எரரையும் கம்ப்யூட் பண்ணி அதுல இருந்து நம்ம கம்பேர் பண்றோம். இந்த சென்டர்ல இருக்க இந்த பிளாக் லைன் வந்து வேரியன்ஸ் ஆஃப் த நாய்ஸ். இந்த ஆரஞ்சு கலர் வந்து கிளாசிக்கல் மீடியன் ஃபில்டர், இந்த ப்ளூ கலர் வந்து டோனட் மீடியன் ஃபில்டர். இது ரெண்டுக்கான கம்பேரிசன் கிராஃப் தான் இது. இதோட வேரியன்ஸ்ல இது வந்து இந்த இடத்துல வேரியன்ஸ் ஆஃப் த நாய்ஸ் வந்து இந்த ரேடியஸ்ல ஃபிக்ஸ் ஆயிக்குது. இந்த r is equal to 1 அப்படிங்கிறது வந்து ரேடியஸ். இந்த ஒரு பிக்சர்ல இருந்து இந்த பிக்சருக்கு எப்படி மூவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு பிக்சல் ஆஃப் த பிக்சரையும் வந்து மீடியன் கம்ப்யூட் பண்ணி ரீப்ளேஸ் பண்றது மூலியமா இந்த பிக்சர்ல இருந்து இந்த பிக்சருக்கு வந்து மூவ் ஆகுறாங்க. இதுதான் கொடுத்துருக்க கிரவுண்ட் ட்ரூத், அதனோட கம்ப்யூட் பண்ண நாய்ஸ். அடுத்தது கிளாசிக்கல் டீனாய்சர் ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வேரியபிள் வந்து g of theta. g of theta அப்படிங்கிறது கிளாசிக்கல் டீனாய்சர் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா இப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் சப்ளிமெண்டரி. இந்த பேப்பர்ல கீழே வந்து சப்ளிமெண்டரி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டிஸ்கஷன், இது அக்னாலேஜ்மெண்ட், ரெஃபரன்ஸ்க்கு அப்புறம் இதுதான் சப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சப்ளிமெண்டரியில வந்து ரெண்டு விஷயம் வந்து ரெண்டு மெத்தட்ஸ். இப்போ நம்ம பார்த்தது வந்து மீடியன் மெத்தடு, அது இல்லாம ரெண்டு மெத்தட் வேவ்லெட் மெத்தடும் எல்என் மீன்ஸும் வந்து எப்படி கம்ப்யூட் பண்றதுன்னு சொல்லி நாங்க மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க. அடுத்த பேராகிராஃப்ல வந்து இந்த டேபிள் கம்பேரிசன் பண்ணிருக்காங்க. மீடியனுக்கும் வேவ்லெட்க்கும் என்எல் மீனுக்கும் ஜே இன்வேரியன்ட் லாஸ் கம்ப்யூட் பண்ணிருக்காங்க. அதுல என்எல் மீன் வந்து அதாவது நான் லோக்கல் மீன்ஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அடுத்த செக்ஷன் வந்து சிங்கிள் செல். இவங்க எடுத்திருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு சொன்னா சிங்கிள் செல் டிரான்ஸ்கிரிப்டோமிக் எக்ஸ்பெரிமெண்ட். இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொன்னா செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸ்ல வந்து mRNA மாலிகூல்ஸ் வந்து நிறைய இருக்கும். இந்த மாலிகூல்ஸை கேப்சர் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சீக்வென்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சீக்வென்ஸ் பண்ணும்போது அப்ராக்சிமேட்லி 20,000 டைமென்ஷனல் வெக்டர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த வெக்டர்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிரஷன் வெக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பிரஷன் வெக்டர்ஸ் வந்து அண்டர் சாம்பிள்டா இருக்கும். அதாவது என்ன மீனிங் அப்படின்னா லோ லெவல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து 0 வேல்யூஸா இருக்கும். ஸோ அப்படி 0 வேல்யூஸா இருக்கும்போது ஒரு ஜீனோட ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ரிலேஷன்ஷிப்னா என்னன்னா கோ எக்ஸ்பிரஷனோ இந்த டிரான்சிஷன் டியூரிங் த டெவலப்மெண்ட்டோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து நம்மளால வந்து கால்குலேட்டோ எஸ்டிமேட்டோ பண்ண முடியாது. ஸோ அது அந்த மாதிரி அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் தான் வந்து செல் டிரான்ஸ்கிரிப்டோமிக் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து இவங்க வந்து இந்த டீனாய்சிங் சூப்பர்வைஸ்டு லேர்னிங் வந்து அப்ளை பண்றாங்க. எப்படி அப்ளை பண்றாங்கன்னா ஒரு செல் இருக்கு, அந்த செல்லோட செட் ஆஃப் மாலிகூல்ஸ் mRNA மாலிகூல்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் கிடைக்குது. அந்த மெஷர்மெண்ட்டை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க, J1 அண்ட் J2 அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க. பிரிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்பிரஷன் வெக்டர் ஃபார்ம் பண்றாங்க. எக்ஸ்பிரஷன் வெக்டர் ஃபார்ம் பண்ண எக்ஸ்பிரஷன் வெக்டருக்கு வந்து xj1 xj2 அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இப்போ சூப்பர்வைஸ்டு லேர்னிங் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா xj2 வந்து ப்ரிடிக்ட் பண்றாங்க ஃப்ரம் xj1. ஸோ இப்போ x அப்படிங்கிறது தான் வந்து ட்ரெயின் பண்ணக்கூடிய டீனாய்சிங் வேரியபிள். இது டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு 2730 டேட்டாஸ் இருக்கக்கூடிய போன் மேரோ செல்ஸ் டேட்டா செட்டை வந்து எடுத்திருக்காங்க. பிரின்சிபல் காம்பனன்ட் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. பிரின்சிபல் காம்பனன்ட் யூஸ் பண்றதுனால ஆப்டிமைசேஷனுக்காக ஏற்கனவே சொன்ன மாதிரி செல் சூப்பர்வைஸ் லாஸ் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. அடுத்தது ஃபிகர் 3. இந்த டேட்டா செட் ரன் பண்ணதுக்கு அப்புறம் கால்குலேட் பண்ண லாஸை வச்சு இவங்க வந்து லாஸ் ஃபங்க்ஷனுக்கான கிராஃப் வந்து காமிச்சிருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்பர் ஆஃப் பிரின்சிபல் காம்பனன்ட், ஒய் ஆக்சிஸ் வந்து மீன் ஸ்கொயர் எரரு. ஸோ ரா டேட்டா, அண்டர் கரெக்டட், ஓவர் கரெக்டட், ஆப்டிமல், அதுக்கப்புறம் denoised data for optimal number of principal components. இது எல்லாத்துக்கும் 5 கிராஃப் போட்டு காமிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து PCA principal component analysis. மோர் பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் இருந்ததுன்னா நமக்கு வந்து பெட்டர் ஃபிட் கிடைக்கும்.
அது மட்டும் இல்ல ஃபீச்சர் டைமென்ஷன்ஸ்ல வந்து 2 செட்டா J1 J2னும் சாம்பிள்ஸ் வந்து ட்ரெயின் அண்ட் வேலிடேட்னு சொல்லி 2 செட்டா பிரிக்கணும். அதுக்கப்புறம் குடுத்திருக்க சாம்பிள்ஸ வந்து ரேங்க் கால்குலேட் பண்றதுக்கும், அதோட பிரிடிக்ஷன்ஸ வந்து எவாலுவேட் பண்றதுக்கும் ஃபார்முலா இதுதான். ஃபார்முலா குடுத்துட்டாங்க. Kயோட டோட்டல் வேரியன்ஸ் லாஸ் வந்து மினிமைஸ் பண்றதுக்கு லோ ரேங்க் மேட்ரிக்ஸோட சம்மையும் காசியன் நாய்ஸும் ஆட் பண்ணோம்னா நம்மளோட ஆப்டிமலா வந்து மினிமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சின்ன தியரி குடுத்துருக்காங்க. இந்த தியரியில சிக்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி தான் சொல்லியிருக்காங்க. எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சிக்னல வந்து பிஎஃப்ஒய்ன்னு வச்சிருக்காங்க. அடுத்தது பிஎஃப்எக்ஸ்ஒய் ப்ராபபிலிட்டி மாடல் ஆஃப் நாய்ஸி மெஷர்மென்ட் வந்து பிஎஃப்எக்ஸ், ஒய்ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணி, அதுக்கான போஸ்டீரியர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா வந்து பேஸ் ரூல்ல இருந்து எடுத்து இங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் பேஸ் ரூல்ல வந்த போஸ்டீரியர் டிஸ்ட்ரிபியூஷன். மீன்க்கான ஃபார்முலா இங்க ஆல்ரெடி நமக்கு தெரியும். மினிமைசிங் லாஸ் ஃபங்க்ஷன் அதுதான் வந்து இங்க குடுத்துருக்காங்க. அடுத்து ஜே இன்வேரியன்ட். ஜே இன்வேரியன்ட் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி அதோட ஜெனரல் ஃபார்முலா வந்து இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது காசியன் ப்ராசஸ வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக 33x33 டொராய்டல் கிரிட் வந்து எடுத்திருக்காங்க. டொராய்டல் கிரிட்லாம் ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கிரிட் வேல்யூ தான். ஓகேவா? அந்த கிரிட்டை எடுத்துட்டு இதுக்கான வந்து காசியன் ப்ராசஸ் வந்து கிளீன், நாய்ஸி, ஆப்டிமல், ஜே இன்வேரியன்ட் ஆப்டிமல் அப்படின்னு சொல்லி இந்த மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து கிராஃப் போட்டு காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபிகர் 5ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆப்டிமல் ப்ரெடிக்டர் இருக்கு இல்லையா, இவங்க சஜஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஜே இன்வேரியன்ட் வச்சு ஆப்டிமல் செல்ஃப் சூப்பர்வைஸ் லாஸ் கால்குலேட் பண்ணி ஆப்டிமைசேஷன் பண்றாங்க. அந்த மெத்தட் வந்து லோவர் எரர் தான் கொடுக்குது, கம்மியான எரர் தான் கொடுக்குது as compared to காசியன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி இந்த கிராஃப்ல வந்து காமிச்சிருக்காங்க. இந்த கிராஃப்ல ஸோ எந்த டேட்டா செட்டா இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஆனா நாங்க வந்து இங்க வந்து எம்னெஸ்ட் டேட்டா செட்டோட ஆல்பபெட்ஸ் வந்து எடுத்து காமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தது வந்து டீப் லேர்னிங் டீநாய்சர் அப்படின்ற ஒரு சப்ஹெட்டிங். இந்த சப்ஹெட்டிங்ல என்ன சொல்றாங்கன்னா, கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்ல செல்ஃப் சூப்பர்வைஸ்டு லாஸ் வந்து வச்சு தான் வந்து ட்ரெயின் பண்றோம். 3 டிஃப்ரெண்ட் டேட்டா செட்ஸுக்கு சிங்கிள் இமேஜை வந்து எடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. 2 ஆர்கிடெக்சர் 2 டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூனிட்டும் டிசிஎன்எனும். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சருக்கு 3 டிஃப்ரெண்ட் டேட்டா செட்ல இருந்து சிங்கிள் இமேஜை எடுத்து நியூரல் நெட்வொர்க் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் பண்ணி இவங்க யூஸ் பண்ண செல்ஃப் சூப்பர்வைஸ்டு லாஸ் ஃபங்க்ஷன் தான் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஃபிகர்ல வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு இமேஜ் தான் எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு பூ மேல ஒரு பட்டர்ஃப்ளை உட்காந்துருக்கு. அப்புறம் இங்க 2 கப்புள்ஸ் இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து சில ஸ்மோக் மாதிரி இருக்கிறது, அப்புறம் சில லெட்டர்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் இமேஜ், ஃப்ளோரசன்ஸ்கோபி, மைக்ரோஸ்கோபி, சைனீஸ் கேரக்டர்ஸ் இதுதான் வந்து எடுத்திருக்க இன்புட் இமேஜ். இதுல வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் NLM, BM3D இந்த 2 ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸை விட இவங்க ப்ரொபோஸ் பண்ணியிருக்க நாய்ஸ் டு செல்ஃப் இதுதான் இவங்களோட ப்ரொபோஸ் பண்ண 2 அல்காரிதம். இதுவும் நாய்ஸ் டு செல்ஃப் யூனிட், நாய்ஸ் டு செல்ஃப் டிசிஎன் இந்த 2 ஆர்கிடெக்சர்லயும் ரன் பண்ணியிருக்காங்க. அது வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு as compared to previous 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து கிரவுண்ட் ட்ரூத் இமேஜ், இது வந்து நாய்ஸ் டு கிரவுண்ட் ட்ரூத். இந்த மெத்தட் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் ஆனா ட்ரெடிஷனல் விட இது பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட பிஎஸ்என்ஆர் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஎன்என் ஆர்கிடெக்சர்ல எத்தனை பாராமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் டேபிள் வந்து இதுதான். ஸோ இது மெத்தட்ஸ், ரா டேட்டா, நான் லோக்கல் மீன், BM3D, யூனிட், அதுக்கப்புறம் இது யூனிட், டீப் கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க், இது டீங்கிறது கிரவுண்ட் ட்ரூத். இது ரெண்டுலையுமே கிரவுண்ட் ட்ரூத்தோட இது வந்து நாய்ஸ் டு நாய்ஸ், இது வந்து நாய்ஸ் டு செல்ஃப். இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து அவங்க ப்ரொபோஸ் பண்ணது. ஸோ அதோட வந்து கீழே அக்னாலஜ்மெண்ட் அண்ட் ரெஃபரன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ
சப்ளிமெண்ட்ட வந்து கோ த்ரூ பண்ணுங்க. ஏன்னா, இதுல தான் வந்து இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இப்ப இந்த ஹாண்ட்ஸியும், செல்நெட், இமேஜ்நெட் இந்த 3 டேட்டா செட்லயும் பேட்ச் சைஸ்லாம் என்ன அப்படின்றது, எவ்வளோ எபாக்ஸ் ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து இங்க மோர் டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. ஸோ இத கோ த்ரூ பண்ணுங்க. நான் இந்த வீடியோல இத சொல்லல. தேங்க் யூ.